ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லாரும் எப்படி இருக்கீங்க? வசு ஸ்கூலுக்கு போயிட்டு வந்துட்டாலாம். இடி இடிக்குது பத்தியா? இப்போ சென்னையில் வந்து மழை வர மாதிரியே இது இருக்கு. இடி இல்ல, பட்டாசு. ஐயா அப்படியா? அங்கே குரோம்பேட்டிலாம் மழையா ஒரு அடி அடிச்சுட்டு விட்டுருச்சான். ஆமா, கீழம்பாக்கத்துலேயே மழை தானே. இங்க வந்து நீ ஹேர் கட் பண்ண தெரியுமா, அப்படி ஒரு புயல் காத்து மாதிரி அடிச்சிச்சு. மழையை காத்து கொண்டு போயிட்டு நம்மகிட்ட அப்பா ஹேர் கட் பண்ணிட்டேன். அப்பாவோட நியூ ஸ்டைல் எப்படி இருக்கு? சொட்ட தலையா நீண்ட நாள் எல்லாருமே வந்து அப்படிதான் ஒன்று தாடியோட ஒரு ஃபீல்ட்ல பார்த்தப்போ இப்போ கொஞ்சம் எல்லாருக்கும் ஒரு சாட்டிஸ்ஃபேக்ஷனா இருக்கும். ஆமா, நான் என்ன நினைச்சேன்னா, சரி மூஞ்சி அந்த டொக்கு மாதிரி இருக்கு, அதனால கொஞ்சம் அழகா இருக்கு, அழகா இருக்கு. அதனால சரி நம்ம சொல்ல வந்த கான்செப்டை சொல்லுவோம், இதை ரெண்டாவது பேசிடுவோம். கான்செப்ட் வந்து என்னென்னா, இந்த இபி உங்களுக்குலாம் இந்த ட்ரிப்பு எப்படி வந்துருக்குன்னு சொல்லுங்கள் பில்லு. எங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா, அதான் ஃபஸ்ட் ஒரு டைம் நம்ம குரோம்பேட்டில் நாங்கள் இருக்கும்போது 8500 வாடகை. இபி பில்லு வந்து பார்த்துங்க 8900 என்னமோ. இந்த கரண்ட்டு வாடகையை விட கரண்ட்டு பில் அதிகம். அதேமாரி தான் இப்போவும் வந்து வாடகையை விட கரண்ட்டு பில் அதிகன்ற மாதிரி 7600 சில்லறையா 661 என்னமோ வந்திருக்கு கரண்ட் பில்லு. எல்லாருக்குமே அதிகம்னு நினைக்கிறேன். அது என்ன ரீசன்ங்கிறது தெரியல. எல்லா டைமும் மாதிரி தான் இந்த டைமும் யூஸ் பண்ணியிருக்கோம். அப்படிதான் வந்திருக்கா இல்லை எங்களுக்கு மட்டும்தானா அப்படின்னு கன்ஃபியூஸாக இருக்கு. ஆமாம், நாங்கள் வந்து பார்த்திங்கன்னா இப்போ வீட்டில் 4 பேர், நான் பாப்பா நான் அனிஷா, நாங்கள் 4 பேர் இருக்கோம். எங்கள் அத்தை 4 நாள் வருவாங்க, அவங்க அத்தை 4 நாள் வருவாங்க. ஆமாம், மற்றபடி வேறு ஒன்றும் பெருசாக ஒன்றும் கரண்ட் பில்லுக்கு நமக்கு யூஸ் இல்லை. அப்படி தான் ஏசி இந்த வெயிலுன்றதுனால ஏசி யூஸ் பண்ணியிருப்போம்னா நாங்கள் ஒரு 1 ஹவர் போடுவோம், அவ்வளோதான். மிஞ்சி போனால் தூங்கும்போது அதுக்கப்புறம் ஆஃப் பண்ணிடுவோம். சரி, உங்களோட வீட்டிலலாம் எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள். அதுக்கப்புறம் கரண்ட்டு வந்து இது வந்து சொல்லி ஆகணும். எனக்கு வந்து இன்றைக்கி கொஞ்சம் கோவம் வந்துருச்சு. வீட்டுக்கு அதான் வந்து தட்டிகிட்டே இருந்திருக்காங்க. ஒரு பெரியவர்னா அவ்வளோ பெரியவரா, ஒரு 55. ஆமாம், கொஞ்சம் அது வயசானாலே கொஞ்சம் கொஞ்சம் இது பிடிச்சிரும்னு நினைக்கிறேன். நமக்கும் அப்படி தான் இருக்கும். கதவை தட்டிகிட்டே இருந்திருக்காங்க. நான் வந்து மாத்திரை டேப்லெட் போட்டதுனால நல்லா தூங்கிட்டேன் உள் ரூமில். அனிஷா வந்து பாப்பாவை தூங்க வச்சுட்டு இருந்திருக்கா. அவங்க தட்டிகிட்டே இருந்திருக்காங்க, கேட்கல. உள்ளே கேட்காதுல, கேட்டில் தட்டினா கேட்காது. அதுக்கு வந்து இவ்வளோ நேரம் தட்டிகிட்டு இருக்கோம், திறக்க மாட்டிங்களா அப்படின்னு இருக்காங்க. இதே வந்து காலிங் பில் வைக்கணும் அதுக்கு. காலிங் பில் நம்ம என்ன வச்சுருக்கோம்ல, கேட்டில் வைக்கணும்னா அது ரிப்பேர் ஆன அப்புறம் அவங்கள வந்து பார்ப்பாங்க. மழை தண்ணி பட்டுச்சுன்னா இபி போலில் ஒரு பிரச்சனைனா 1 வாரம் இல்லை 10 நாள் ஆகும். ரீடிங் எடுக்கிறதுக்கு என்னமோ 35 கிலோமீட்டர், இங்கேருந்து 35 கிலோமீட்டர் 40 கிலோமீட்டர் தள்ளி வர மாதிரியா? ஒரு நாள் விட்டு இன்னொரு நாள் வர முடியாதா? அது கூட பரவாயில்ல. ஏன் வீடு பூட்டி இல்லை, நான் சொல்லி முடிச்சேன் பண்ணி சொல்லு. பூட்டி இருக்க வீடு வந்து பூட்டி இருக்க வீட்டில் வந்து எப்படி எடுப்பாங்க? இன்னொரு நாள் வந்து எடுத்தானே ஆகணும். அதுக்கு அவங்க என்ன சொன்னாங்க, ரீடிங் எடுக்கணுமா வேண்டாமா? ரீடிங் எடுக்காம போனால் என்ன பண்ணுவீங்க? ஏய் சிம்பா, அதுக்கப்புறம் இந்த இன்னொரு பெரிய இது என்னன்னா, கரண்ட் கட்டினா கரண்ட் பிடிங்கிட்டு வந்துடுறாங்களா, அதுக்கு வந்து கரெக்டாக வர தெரியுதுல. ஒரு நாள் மிஸ் ஆனாலும் எனக்கு வந்து இது அவன் அடிச்சா வேண்டான்னு தான் சொன்னா. அது வந்து ஏய் சிம்பா இல்லை, அது இபியில் போகணுன்னாலுமே அந்த ரெஸ்பான்ஸே இருக்காது. நான் அந்த ஃபஸ்ட் டைம் அந்த குரோம்பேட்டில் போகணும்ல, அது ஒரு பொறுமையாக சொல்லணும். அது வந்து அந்த என்ன சொல்கிறது, அந்த கவர்மெண்ட்டில் ஒர்க் பண்ணுறவங்க வந்து இது யாராவது கவர்மெண்ட்டில் ஒர்க் பண்ணுறவங்க எல்லாரையும் சொல்லலை. ஆமாம் எல்லாரையும் சொல்லலை. இப்போ நம்ம அதனால தான் பாதி பேர் வந்து இப்போ நம்ம கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டல் போகிறோம்னா 4 நாள் ஆகுறது, கொஞ்சம் பைசா செலவானாலும் ப்ரைவேட் பண்ணால் 1 நாள் ஆகுது அப்படிங்கிறது. வேலையிலுமே அப்படி தான். ஒரு வேலை வந்து முடிக்கிறதுல கவர்மெண்ட்டில் போனால் அலைய விட்டுட்டே இருக்காங்க. அது ஏன்னே தெரில. ஏன் அது ஒரு நாளில் அதே இது தானே இதுலேயும் ப்ரைவேட்லேயும் நடக்க போகுது. ஏன் அது ஒரே நாளில் முடிக்கலாம்ல? அது வந்து ஒரு பெரிய புத்தகம் இருக்குது. இல்லை, இந்த மாதிரி சின்ன சின்ன இதுகள்லாம் மாற்றினாலே வந்து மாற்றங்கள் வந்து உருவாகும்னு நினைக்கிறேன். நான் என்ன நினைக்கிறேன், மாற்றங்கள் எதிர்பார்த்து தானே ஒரு இல்லை எல்லாருமே ஓட்டு வந்து இந்த டைம் நாங்கள் ஓட்டே போடலை. இந்த உடம்பு சரியில்லாமல் இருந்து கரெக்டாக மாட்டிட்டோம். நாங்கள் ஊர்லேருந்து இப்போ சென்னை கிளம்பி வந்துட்டு இருந்தோம், அப்படி தானே? ஆமாம், அதனால் இப்போது என்ன சொல்ல வேறு, எனக்கு இது வந்து ஒரு வந்தவரை வந்து சொல்லணுன்ற ஒரு ஃபீலில் நான் சொல்கிறேன். எல்லாருக்குமே கரண்ட் பில் இதே மாதிரி தான் வந்திருக்கோன்னு நினைக்கிறேன். உங்களுக்கும் எவ்வளோன்னு சொல்லுங்கள். அதிகமாக வந்திருக்குமா இருக்கும் உங்களுக்கு? எவ்வளோன்னு சொல்லுங்கள். முடியாமோ ஒரு டைம் நமக்கு டெபாசிட் அமௌண்ட்னு சொன்னாங்க தெரியுமா? அது வருஷத்துக்கு இயர்லி ஒன்ஸ் டெபாசிட் அமௌண்ட் ஒன்று அப்படின்னாங்க. அதுக்கப்புறம் வந்து அந்த இது என்ன சொல்கிறது, அந்த 200 யூனிட் யூஸ், அந்த ஒரு யூனிட்டுக்கு மேலே போச்சுன்னா அதை வட்டிக்கு மேலே வட்டின்னு சொல்லுவோம்ல. இது பேங்க் மாதிரி தான். இப்போ நம்ம அந்த வட்டி வருஷம் முடியுதுன்னா ஒரு நாள் எக்ஸ்ட்ரானாலும் அந்த வட்டிக்கு மேலே வட்டி. அந்த மாதிரி இபிலையுமே உண்டு நினைக்கிறேன். அந்த வட்டிக்கு மேலே வட்டி கணக்கு உண்டு நினைக்கிறேன்.
இது வந்து அது எந்த அதே மாதிரி ஒரு டைம் நமக்கு அதிகமா வந்துச்சு நெக்ஸ்ட் டைம் வந்து நமக்கு இது நம்ம நீங்க கட்ட வேண்டாம் கரண்ட் பில் வரலன்னு சொல்லியிருந்தா அது என்ன கணக்குன்னு தெரியல. இது ஆமாம் ஒரு வேளை குத்து மதிப்பாக அடிச்சு விட்ருவாங்க. எனக்கு தெரியல. இது வந்து எல்லாருக்குமே அதே மாதிரி இருந்துச்சுன்னா விட்டுறணும், இல்லை அப்படி இல்லைன்னா ஐவி ஆஃபீஸில் போய் கேட்கணும். ஒரு நாள் அவனை கேட்டு முடிக்கணும். காலையிலே போனோம்னா சாயங்காலம் தான் ரிட்டர்ன் வரணும் மாதிரி இருக்கும். இங்கே நாங்கள் இருக்கிறது வந்து காவனூர்ன்ற ஏரியா, பொத்தேரியிலேருந்து உள்ள. இங்கேருந்து இபி உள்ளே எங்கே இருக்குன்றது எங்களுக்கு கரெக்டாக தெரியல. மறைமன் நகரில் ஆமாம் அங்கே ஷேராக இருக்குன்னு நினைக்கிறேன். காட்டாங்குளத்தூர் பக்கத்தில் நம்ம போகிற ரோட்லேயும் இருக்கும், மெயின் ரோட்டில். சரி பக்கத்தில் ஷேராக இருக்கும்ல எப்படியும். ஆமாம் இருக்கும். சரி இப்போ இந்த மழை டைமில் என்னென்ன நடக்க போதோ தெரியல. கரண்ட்டு கொஞ்சம் ஃபேஸ் அழகா இருக்கு, கலரா அது எனக்கான இடி இடிக்காமோ இப்போ வந்து கொஞ்சம் பிரைட்டா இருக்கு. பட் இப்போ வந்து அந்த ப்ரோட்டீன் ஐட்டமாக சாப்பிட்றதுனால. ஆனால் இப்போ நான்வெஜ்ஜே வந்து நடுவில் ப்ரோட்டீன் ஐட்டம் சாப்பிட ஆரம்பிக்கும் போது நான்வெஜ்ஜே விட்டுடலான்னு தோணுச்சு. இப்போ வந்து துருன்னு வருது நான்வெஜ். பழைய சுரேஷா மாறிட்டு இருக்கா கொஞ்சம் கொஞ்சம். ஆடுறது பாடுறது ஓடுறது இதெல்லாம் தின்ன ஒரு மனுஷனை வந்து இப்படி செத்து போன முட்டை இத்து போன பயிருன்னு சொல்லி தங்க வச்சுட்டு அப்படின்னு. சரி ரைட்டு. இன்னைக்கு வந்து வசுக்குட்டி அழாமல் இப்போ 2 3 நாளாக வந்து வசுக்குட்டி அழாமல் ஸ்கூலுக்கு போயிட்டு வந்துருக்கா. ஃப்ரைடேல இருந்து இந்த மண்டே போயிருக்கா. அம்முட்டி பிடிச்சிட்டா ஸ்கூல். வசுக்குட்டி ஸ்கூல் பிடிச்சிட்டா? ஸ்கூலில் ஃப்ரெண்ட்ஸ்லாம் பிடிச்சிட்டியா? எத்தனை ஃப்ரெண்ட்ஸ் பிடிச்சிக்கிறேன்? தப்பான பழக்கம். ஒண்ணே ஒன் ஃப்ரெண்ட் நேம் சொல்லு. உன்னோட ஃப்ரெண்டோட நேம் சொல்லு. உனக்கு எந்த மிஸ் எல்லாம் பிடிக்கும்? உங்க மிஸ் பேர் சொல்லு. அபி மிஸ். வேற மிஸ் வேற இல்ல அவங்களா அபி மிஸ். இன்னொரு மிஸ் பிடிக்கும்னு சொல்லுவாங்க. அவங்களா அபி மிஸ். எல்லாரும் அபி மிஸ் தானா? ஆனால் இதெல்லாம் நல்லா இருக்கு தெரியுமா? அவர் ஸ்கூல் போயிட்டு வந்துட்டு அம்முக்குட்டி டெய்லி நீ என்ன தெரியுமா ஃபாலோ பண்ணணும்? காலையிலேருந்து ஸ்கூல் அம்மு ட்ரெஸ்லாம் ஆகுது பாரு. ஸ்கூலுக்கு போயிட்டு வர்ற வரைக்கும் என்னெல்லாம் நடந்துச்சுன்ட்டு வந்தோடனே அம்மா கிட்ட இல்லைன்னா அப்பா கிட்ட சொல்லிடணும். சரியா? என்னெல்லாம் சொல்லி தந்தாங்க, நீ என்னெல்லாம் சாப்பிட்ட, நம்ம அந்த அளவுக்கு கேட்கணும் ஃப்ரெண்ட்லியா பிள்ளைகள்கிட்ட. அப்படிதானே அம்முக்குட்டி? இவன் அரக்கை என்ன பாரு, அரக்கை இவன் சொல்ல மாட்டானே. விட்டுறாதீங்க அப்போ விட்டுறாதீங்க சாத்தோன்னு ட்ரெஸ் போட்டுட்டு யார் ஃபர்ஸ்ட் முடிச்சிருக்கா? இதெல்லாம் யாரு தின்னு முடிச்சா? ஒழுங்கா சாப்பிடுமா. தப்பு பண்றாமா. சிம்பாட்ட விட்டுரு. சிம்பா உனக்கு என்ன? சிம்பா உனக்கு என்ன? சிம்பாவை வீடியோல காட்டலன்ட்டு ஃபீல் பண்றாங்க. அப்படியா? அப்படியே சிம்பா கொடுக்க ஒரு போதும், வேண்டாம் போதும். சிம்பாவுக்கு சளி பிடிக்கும். சளி பிடிக்கும் சிம்பாவுக்கு. வேண்டாம் அவனுக்கு. நல்ல தும்பா கல்லவே. அப்படி பண்ணக்கூடாது. அவனுக்கு எறும்பு கிடைக்கும். சரி ஓகே, நாளைக்கு ஈபியில் வந்து போய் லைட்டாக போய் விசாரிப்போம். அதுக்குள்ளே நீங்கள் கமெண்ட்டில் சொல்லுங்கள். பாய்.